இன்றைய இறைவார்த்தைகளின் விளக்க உரையை நாம் கேட்போம். இஸ்ரவேலின் முதல் அரசரான சவுலை கடவுள் ஒரு சோதனைக்கு உட்படுத்துகிறார். இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்துவதற்காக அடிக்கடி அவர்களை தாக்கி வந்த அமலேக்கியர் என்ற முழு குலத்தையும் அழித்து விடும்படி சவுலிடம் கேட்கப்பட்டது. சவுல் கடவுளின் கட்டளையை முழுமையாக பின்பற்றாமல் கொள்ளை பொருட்களில் சிறந்தவற்றை தனக்காகவும் கடவுளுக்காகவும் வைத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை சவுல் அமலேக்கியர்களின் செல்வத்தின் மீது கொண்ட ஆசையால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். சவுல் தனது தவறை நியாயப்படுத்தவே முயன்றார் என்று பார்க்கிறோம். இறைவாக்கினர் சாமுவேல் வழியாக கடவுள் பேசும் பொழுது சவுல் தனது தவறை நியாயப்படுத்தி அவர் தனது கீழ்ப்படியாமையை பற்றி சிறிதும் மனம் வருந்தவில்லை என்று பார்க்கிறோம். இதன் விளைவாக கடவுள் அவரை இஸ்ரவேலின் ஆட்சியாளராக நிராகரிக்கிறார். சாமுவேல் புத்தகத்திலிருந்து மார்க்குவின் இன்றைய நற்செய்தி வரை வெளிப்படையான சடங்குகளை மட்டுமே பின்பற்றும் பிடிவாதமுள்ள கபடமான மனிதர்கள் இறைவனை மகிழ்ச்சியூட்டுவதில்லை என்று பார்க்கிறோம். மாறாக அவர்கள் தங்களை தாமே திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். இயேசு பரிசேயர்களின் பொது இடங்களில் வெளிப்படையாக மற்றும் குறிப்பிட்ட சடங்குகளை பின்பற்றி ஜெபிப்பது, நோன்பு இருப்பது மற்றும் தர்மம் செய்வது போன்ற செயல்களை பற்றி நேரடியாக கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் உண்ணா நோன்பு இருப்பது போன்ற நல்ல செயல்களை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக 3 உருவகங்களை இன்று பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக மணவறையின் பிள்ளைகள், மணவறையில் உள்ள மக்கள். இரண்டாவது கிழிந்த ஆடையை பழுது பார்த்தல், பழைய கிழிந்த ஆடையை பழுது பார்த்தல், புதிய ஆடையை கொண்டு பழுது பார்த்தல். மூன்றாவதாக திராட்சை ரச பைகள், அங்கும் புது பைகளும் பழைய பைகளும். இப்படியாக 3 உருவகங்களை பயன்படுத்துகிறார். ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது உருவகத்தில் நம் பாவத்தால் கிறிஸ்துவுடனான நமது ஒன்றிப்பு குறையத் தொடங்கும் போது நோன்பிருந்து ஜெபிப்பது அவசியமான ஒன்று. நீங்களே இதை செய்து பாருங்கள். நோன்பிருந்து ஜெபியுங்கள். கண்டிப்பாக நமது ஒன்றிப்பு, இறைவனோடு கூடிய ஒன்றிப்பு அதிகமாகும். ஏனென்றால் நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் நம்முடைய ஒன்றிப்பு, கிறிஸ்துவுடனான ஒன்றிப்பு குறையத் தொடங்கும். இது தீய பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாகாமல் நம்மை நாமே கடவுளை நோக்கி வழிநடத்துவதற்கு ஒரு வழியை கொடுக்கிறது. இங்கு மணமகன் என்று இயேசு சொல்வது அவரை பற்றி தான். இயேசுவே இஸ்ரவேலின் மணமகன் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். மணமகன் சீடர்களிடமிருந்து எடுத்து கொள்ளப்படும் பொழுது அவர்கள் நோன்பிருப்பார்கள் என்று சொல்கிறார். இயேசு சீடர்களுடன் இருக்கும் வரை சாத்தான் அவர்களை தாக்கவே மாட்டான். இயேசு உடல் பூர்வமாக அவர்களை விட்டு பிரிந்தவுடன் அவர்களும், ஏன் நாமும் கூட மேலே குறிப்பிட்ட சுய விளம்பரமில்லாத செயல்கள் மற்றும் ஒருத்தல்களின் மூலம் இயேசுவின் ஆன்மீக பிரசன்னத்தை நமக்குள் உயர்த்த வேண்டும். இந்த உருவகத்தின் மூலம் இயேசு தனது மக்களுடன் திருமண ஒப்பந்தத்திற்காக வந்த மெசியா, இஸ்ரவேலின் மணமகன் என்ற தனது அடையாளத்தையும் வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் மணமகன் இயேசு என்ற மெசியா. அவர் தன்னுடைய சொந்த மக்களாலேயே நிராகரிக்கப்பட்டு கொல்லப்படுவார் என்றும் முன்னறிவிக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம். கிழிந்த பழைய ஆடைக்கு ஒட்டு போட சுருங்காத புதிய துணியை பயன்படுத்துவதிலும் அல்லது புளித்து கொண்டிருக்கும் புதிய திராட்சை ரசத்தை பழைய திராட்சை ரச பைகளில் சேமிப்பதிலும் உள்ள ஆபத்துகளை ஒப்பிட்டு இயேசு பாரம்பரிய யூத போதனைகளுக்கு எதிரான தனது புதிய கருத்துக்களை புரிந்து கொண்டு பின்பற்ற நாம் பரந்த மனமும் பெரிய இதயமும் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார். பழைய சிந்தனைகள், புதிய சிந்தனைகள் வரும்பொழுது நாம் சிலவற்றை மாற்ற வேண்டியிருக்கும். ஆகவே நமக்கு பரந்த மனம்,
திறந்த இதயம் வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காகவும் அவருடைய அருளால் அவருடைய அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பதற்காகவும் தீவிரமான மாற்றத்திற்கு நம்முடைய இதய கதவுகளை திறந்து கொடுக்குமாறு இயேசு நம்மை அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். இத்தகைய விளக்க உரையோடு இன்றைய இறைவார்த்தைகளை அவை என்ன நமக்கு சொல்கின்றன, நம்முடைய வாழ்வியலுக்கு அவை உணர்த்தும் பாடங்கள் என்ன என்பதை நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வழியாக பாருங்கள். ஆமென்.